சிவபெருமானின் அருளை பெற நாம் அணியும் ருத்ராட்சம் உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை கண்டுபிடிக்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இத கண்டுபிடிக்க எளிமையான 3 வழிகள் இருக்கு. அதுலயும் 3வது வழி மிகவும் துல்லியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ருத்ராட்சத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நாம பார்க்கலாம். சான்ஸ்கிரிட்ல ருத்ராட்சம் அப்படின்னா ருத்ரா பிளஸ் அக்ஷம், அதாவது ருத்ரனுடைய கண் என்பது பொருள். ருத்ராட்சம் எப்படி உருவானதுன்னு நாம போன பதிவுல பார்த்திருப்போம். நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்க. பொதுவா ருத்ராட்சம் ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரைக்குமே பிரசித்தி பெற்ற கோவில்லையும் பிரபலமான கடைகள்லையும் கிடைக்கப்படுது. ஆனாலும் 22 முகத்திலிருந்து 27 முகம் வரைக்கும் மிகவும் அரிதாகவே கிடைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ருத்ராட்ச மாலை நாம் அணியும் பொழுது அதில் சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது 27+1 அல்லது 54+1 அல்லது 108+1 இவ்வாறு ருத்ராட்சம் எண்ணிக்கை சேர்ந்த மாலையை நாம் அணியும் பொழுது சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும்னு சிவ அடியார்கள் சொல்றாங்க. ருத்ராட்சத்தை கண்டுபிடிக்கும் முதல் வழியை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடை நாம செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு பவுல் நிறைய தண்ணி நிரப்பிக்கலாம். அதுல நம்ம வாங்கின ருத்ராட்சத்தை அந்த தண்ணியில விட்டா உண்மையான ருத்ராட்சம் கீழே முழுகிடணும், போலியானது மேல மிதக்கணும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால மேல மிதக்கிற ருத்ராட்சம் போலியானதுன்னு 100% நம்பலாம்னு கேட்டா கேள்விக்குறிதாங்க. காரணம், நீண்ட காலமா பயன்படுத்தாத ருத்ராட்சம், அப்படி இல்லைன்னா வெயில் படும்படி இருக்கிற ருத்ராட்சம் அதிகமா தன்னோட இயல்பு தன்மையை இழக்க நேரிடலாம். இதனாலையும் ருத்ராட்சம் மிதக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ரெண்டாவது பார்க்க போகிறது காயின் டெஸ்ட். அதாவது ஒரு காப்பர் காயின் மேலே ஒரு ருத்ராட்சத்தை வச்சு இன்னொரு காப்பர் காயினால் அந்த ருத்ராட்சம் மேலே வச்சா ருத்ராட்சம் ரொட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக ரொட்டேட் ஆகுது. இந்த ரெண்டுமே ரொட்டேட் ஆகுது. இந்த ரெண்டுமே தண்ணியில் மூழ்கின ருத்ராட்சம். இது தண்ணியில் மிதந்த ருத்ராட்சம். இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ரொட்டேட் ஆக தான் செய்யுது. இதை வச்சு நம்ம 100% கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் இதுவும் கேள்விக்குறி தான். காரணம், எந்த ருத்ராட்சம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 2 முனையுமே ஈவனாக இருக்காது, முள்ளாக தான் இருக்கும். அதனால் எந்த ருத்ராட்சத்தையும் நாம் காயின் டெஸ்ட் மூலிமா செக் பண்ண முடியாது. 3வது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ரே மெத்தட். அதாவது எந்த ருத்ராட்சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ருத்ராட்சத்துக்குன்னு பிரத்யேகமான முகங்கள் இருப்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நாம் எந்த முக எண்ணிக்கையிலான ருத்ராட்சம் எடுக்கிறோமோ அந்த எண்ணிக்கையிலான விதைகள் அந்த ருத்ராட்சத்துக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறது 7 முக ருத்ராட்சத்தோட குறுக்கு வெட்டு படம் தான். அதாவது ஒரு ருத்ராட்சத்தை 2ஆ கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் மையப்புள்ளியை விட்டுட்டு சுற்றி இருக்க குழிகளை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் விதைகள் இருந்ததற்கான அடையாளம். இப்போ நீங்கள் பார்க்குறது 10 முக ருத்ராட்சத்தோட எக்ஸ்ரே இமேஜ் தாங்க. இதில்
தெளிவாகவே விதைகள் இருப்பதை நாம கண்கூட காணலாம். போலியான ருத்ராட்சத்தை எக்ஸ்ரே இமேஜ் மூலம் பார்க்கும் பொழுது விதைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. இதனால உண்மையானது மற்றும் போலியானது எதுன்னு துல்லியமா நாம தெரிஞ்சுக்கலாம். இதனால நீங்க ருத்ராட்சம் வாங்கும் பொழுது எக்ஸ்ரே சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டு வாங்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா ருத்ராட்ச மரம் இருக்க சில கோவில்ல இலவசமாகவே கொடுக்கவும் செய்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் ருத்ராட்ச மரம் உள்ள சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட அடுத்த பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பால் ஒன்றிணைவோம். நான் உங்கள் புதுவை சதீஷ்.